எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? என்னன்னா ஒரு சிறந்த ஆகச்சிறந்த ஒரு தலைவர் தான் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். எனக்கு அந்த ஆசை இருக்குங்க. சரியா? சும்மா போற வரவங்க எல்லாம் தமிழ்நாட்டை ஆடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மத்தவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. சரியா? அப்படி ஆகச்சிறந்த தலைவர் என்ன ஒரு குவாலிட்டிஸ் தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு வந்து முன் உதாரணமா காமிக்கணும்னு நினைக்கிறேன்னா சீமான் அண்ணாவை தான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். இது நான் என்டிகேக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க, என்னுடைய மனசாட்சிப்படி நான் வந்து சொல்றேன். சரிங்களா? இப்ப நீங்க கேட்கலாம், விஜய் இதுல எல்லாம் வந்துட்டு இல்லையா, இந்த தகுதிகள்ல அவர் இல்லையா, இல்ல டிஎம்கே தலைவர் இல்லையா, ஸ்டாலின் அவர்கள் இல்லையா, ஏடிஎம்கே தலைவர் ஏடிஎம்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லையா, அப்படிலாம் வந்துட்டு நிறைய பேர் இருக்கும். இது வரைக்கும் இல்லைங்கிறதுனாலதான் நம்ம மாற்று அரசியலை தேடி போறோம் இல்லையா? அதுக்காக அந்த மாற்று அரசியல இருக்கக்கூடியவங்களுக்கு 2 பேருக்குள்ள கம்பாரிசன் தான் நம்ம இங்க வந்து இது பண்ண போறோம். ஏன் சீமான் அவர்கள் வந்து ஒரு சிறந்த தலைவரா இருப்பாரு அப்படிங்கறத நான் என்னுடைய தொலைநோக்கு பார்வையில நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு வந்துட்டு கேளுங்களேன். முதல்ல வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வரா இருக்கணும் ஒரு தலைவரா இருக்கக்கூடியவர். அதாவது எப்படின்னா ஒரு பிரச்சனையை வந்து தெரிஞ்சிருக்கணும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து டிசிஷன் மேக்கிங்கா வந்துட்டு மேக்கரா இருக்கணும். அதாவது எப்படின்னா ஒரு முடிவை வந்து சரியான இடத்துக்கூடிய ஒரு மனிதரா வந்துட்டு இருக்கணும். அவர் தான் ஒரு சிறந்த தலைவரா ஆக முடியும். இப்ப ட்ரம்ப் பாத்தீங்க இல்லையா, எங்க வந்து ஏட்டிக்கு பூட்டியா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் தப்பான முடிவா எடுத்து இப்ப ஈரானோட போர் தொடுக்கிறாருல்ல, அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதுக்காக தான். அப்புறம் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கணும். எப்படின்னா வந்து நல்லா வந்து எந்த இடத்துல எதை பேசணும், எங்க கேட்டாலும் என்ன கேள்வி கேட்டாலும் அதை வந்து கரெக்டா வந்து பதில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது வந்து சீமான் அண்ணா கிட்ட இருக்கதான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து நாலேஜபிளா இருக்கணும், ரொம்ப நாலேஜ் இருக்கணும். இப்ப வந்து ஒரு நாட்டை ஆள போறீங்க அப்படின்னா எல்லாமே இருக்கும். இப்ப நீங்க வந்து தனித்தனி சப்ஜெக்ட் படிப்பீங்க, எக்கனாமிக்ஸ் ஒருத்தவங்க படிப்பாங்க, ஹிஸ்டரி ஒருத்தவங்க படிப்பாங்க, அதுக்கப்புறம் தமிழ் லிட்ரேச்சர் ஒருத்தவங்க படிப்பாங்க. அந்தந்த ஃபீல்டுல மட்டும் தான் அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும் இல்லையா? ஆனா ஒரு நாட்டை ஆள போறவங்களுக்கு ப்ராட் நாலேஜ் வேணும். எல்லா ஃபீல்டுலயும் வந்து அவங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அந்த நாலேஜ் அந்த அறிவு எல்லா இடங்கள்லயும் எல்லாத்த அறிவும் வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம அண்ணனுக்கு கேட்கவே வேண்டாம், தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் கிடையாது, அறிவு மட்டும் கிடையாது, உலகளாவிய அறிவு கூட அவருக்கு இருக்கு. பின்வரும் காலங்களில் அறியக்கூடிய தீர்க்கதரிசியாவும் அவர் இருக்காரு. அதனால அவருக்கு வந்து தலைவரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே, அக்கௌண்டபிளா இருக்கணும். அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அவர் வந்து நான் ஒரு விஷயம் செய்யறேன்னா நான் தான் அதுக்கு அக்கௌண்டபிள். சரியா? எந்த செட் அது தப்பா இருந்தாலும் சரி நான் தான் அக்கௌண்டபிள், கரெக்டா இருந்தாலும் சரி அதுக்கு நான் தான் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். முக்கியமா ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கணும். ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம போய் உட்காந்துக்கிட்டு நீ போய் வேலை பாத்துக்கப்பா, நான் வருவேன் சும்மா அப்படியே வந்து பிரச்சாரத்துக்கு அது பண்ணுவேன், எனக்கு எலெக்ஷன் வந்துச்சு ஓட்ட மட்டும் போடுங்க, சரியா, நான் ஜெயிச்சுக்கிறேன், நான் வந்து சிஎம் ஆயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இன்னொரு இரவு எதுவுமே பார்க்காம வியர்வை சித்தி மழை வெயில் எதுவுமே பார்க்காம உழைக்கிறாரு இல்லையா? அந்த உழைப்பு வந்து ஒரு தலைவருக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அந்த குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கதான் நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ஒரு தலைவனா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்போதுமே தொண்டனா இருக்க பழகிக்கணும். சரியா? தொண்டனா இருக்கக்கூடிய ஒருவரால் தான் வந்து தலைவனாவும் இருக்க முடியும். இன்னைக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா, இப்ப நம்ம வந்து டீ கடையெல்லாம் வச்சிருப்போம், சொந்த ஓனர் இருப்பாரு. திடீர்னு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மாஸ்டர் வந்து டீ போற மாஸ்டர் ஓடி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு என்ன பண்ணுவாரு, கடை ஓனர் இறங்கி டீ போட்டு கொடுத்து அதை வந்து மேனேஜ் பண்ணுவார். அந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். அது எங்க அண்ணனுக்கு சிவானனுக்கு 100% இருக்கு. சரியா? அதை நான் தொலைநோக்கு பார்வை வந்துட்டு இருக்கணும். அதாவது இப்ப வந்து இந்த விஷயத்தை எப்படி செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும், பின் காலங்கள்ல ஃபியூச்சரை பத்தின ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். கோபமாக இருந்தாலும் நாட்டு மக்கள் மீது அன்பாக இருக்கணும். அந்த குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு.